அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரமாறு மாணவர்களுக்கு இறுதியாக நேர்கோட்டு தளவுருக்கள் என்ற பாடத்தில் நாட்பக்களினுடைய பண்புகளும் அவற்றினுடைய வகைகளும் சம்பந்தமாக படித்திருந்தோம். அத்துடன் நேர்கோட்டு தளவுருக்கள் என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. இன்று அந்த பாடத்திற்கு அடுத்த அலகுதான் தசமம் என்ற பாடம். தசமம் என்ற பாடத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ நேரடியாக இந்த தசமம் என்றால் என்ன என்கிற விடயத்திற்கு செல்வோம். தசமம் என்று சொன்னாடா ஒரு முழு எண் தசம் வலது பக்கம் 1 2 3 இலக்கங்கள் கொண்ட பெருமானம் வரும்போது அது தசம எண்ணாக காணப்படும். இப்போ உங்களுக்கு ஒரு அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்கு. எண் சொற்களில் எழுதும் முறை என்று அந்த அட்டவணையை 2ஆக பிரித்து எழுதியிருக்கேன். என்னென்று சொன்னால் இதை பாருங்க, 1.8 என்று இருக்கு. அதை அந்த சொற்களில் எழுத்தில் எழுதி கொள்ள வேண்டும். ஸோ 1.8 என்று இவ்வாறு சொற்களில் எழுதி கொள்ள வேண்டும். அப்போ இந்த 0.8 வந்தால் 0.8 எழுதக்கூடாது. அது பேச்சு வழக்கில் 0.0 என்று சொல்லுவோம். எழுதும்போது 0.8 என்று தான் எழுத வேண்டும். ஸோ இங்கே 1 இருக்கிறதால 1.8 வரும். அதே போன்று இவரை பாருங்க, 25 அதை எழுத்து பிழை இல்லாமல் எழுதி கொள்ள வேண்டும். அப்போ 25 என்று பிரித்தும் எழுதலாம், சேர்த்தும் எழுதலாம். அப்போ 25.7 காணப்படுகின்றது. அடுத்ததை பார்த்தீங்க என்று சொன்னால் 10.63 என்று வாசிக்க கூடாது. தசத்துக்கு வலது பக்கம் வார பெருமானத்தை தனித்தனி இலக்கமாக வாசிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் 10.63 என்று தனித்தனி இலக்கமாக வாசிக்க வேண்டும். ஸோ 10.663 என்று இவ்வாறு வாசிக்க வேண்டும். அடுத்ததை பாருங்கடா, சொற்களில் தரப்பட்டிருக்கு அந்த எண் பெருமானத்தை எழுத வேண்டும். 69 தசம். அப்போ 69.4 என்று எழுத வேண்டும். 396 396. அப்போ 396.7 இவ்வாறு சொற்களில் தரப்படும் பொழுது எண்ணில் அந்த பெருமானத்தை எழுதி கொள்ள வேண்டும். இதுதான் தசமம். இன்னும் தசமத்தில் சில வகைகள் காணப்படுது, சில பிரயோசனங்கள் இருக்கு. ஒரு தசமத்தை எவ்வாறு எண் சட்டத்தில் குறித்து காட்டுவது, அது சம்பந்தமான விடயத்தை பற்றி அடுத்த விடயமாக பார்ப்போம். ஏற்கனவே சொன்னது போன்று தசம எண்ணொன்றை எண் சட்டத்தில் வகை குறித்து. அப்போ எண் சட்டத்தில் ஒரு தசம எண்ணை நீங்கள் சிறிய வகுப்பில் படிச்சிருப்பீங்க. ஒரு எண்ணை எவ்வாறு எண் சட்டத்தில் வகை குறித்து காட்டுவது என்று படித்திருப்பீர்கள். இப்போது தசம எண்ணை எண் சட்டத்தில் எவ்வாறு வகை குறிப்பது என்று சொன்னால், ஃபஸ்ட்டு தசத்தை விட்டு போட்டு எத்தனை எண்கள் இலக்கங்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2. அப்போ 2 கம்பி உள்ள ஒரு எண் சட்டத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு வரைந்து விட்டு தசத்துக்கு இடது பக்கம் இருக்கிறத சொல்லுவோம் 1ஆம் இடம். அங்கே வந்தால் 10கள் 100கள் என்றவாறு போவோம். தசத்துக்கு வலது பக்கத்தில் வாரத்தை சொல்லுவோம் 1ஆம் தசமதானம். இன்னும் ஒரு இலக்கம் வந்தால் 2ஆம் தசமதானம். இன்னும் ஒரு இலக்கம் வந்தால் 3ஆம் தசமதானம் என்றவாறு வாசித்து போவோம். அப்போ இதை ஒன்றுகளை ஃபஸ்ட்டுக்கு ஓவென்று சோட்டு எழுதி கொள்ளுவோம். 1ஆம் தசமதானத்தை நம்ம எவ்வாறு குறித்து கொள்வோம் என்று சொன்னால் 10ல் 1 என்று குறித்து கொள்வோம் பின்னத்தில். 2ஆம் தசமதானத்தை 100ல் 1. 3ஆம் தசமதானத்தை 1000ல் 1 என்று குறித்து கொள்வோம். அப்போ 1ஆம் இடத்துல பாருங்க 9 வளையம் இருக்கு. 9 என்ற பெருமானம் என்ற 9 வளையம் போடணும். 3 4 5 6 7 8 9 வளையம் போடணும். 1ஆம் தசமதானத்தில் 8 வளையம் 1 2 3 4 5 6 7 8 வளையம் போட வேண்டும். இதுதான் ஒரு தசம எண்ணை எண் சட்டத்தில் குறித்து காட்டும் முறையாக இருக்கு. இதே போன்றுதான் 2ஆவதுல 4 பெருமானம் இருக்கு.
அப்போ 4 கம்பிகளை கொண்ட ஒரு எண் சட்டத்தை நீங்கள் வரைய வேண்டும். 1 2 3 4 கம்பிகளை கொண்ட ஒரு எண் சட்டத்தை நீங்கள் வரைய வேண்டும். தசத்துக்கு இடது பக்கம் இருக்கிறத பாருங்க, ஒன்றுகள் 10கள் வரை இருக்கு. ஸோ நீங்கள் 10 என்று இப்படி இலக்கத்திலையும் போடலாம். 10 இது ஒன்றினிடம் அல்லது ஒன்றுகள் 10கள் போடலாம். அல்லது நீங்கள் அப்படி போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்போ 10 அடுத்தது இது ஒன்றினிடம் இது முதலாம் தசமதானம். அங்கால இன்னும் ஒரு தசமதானம் வாரத்தால இரண்டாம் தசமதானம் 100ல் 1 என்று போட வேண்டும். 10 இடத்துல பாருங்க 7 என்ற இலக்கம் இருக்கு. அப்போ 7 வளையம் போடணும். 2 3 4 5 6 7 வளையம். இங்கால 6 வளையம் 2 3 4 5 6 வளையம். அங்கால 1 வளையம், அங்கால 4 வளையம் 2 3 4 வளையம் போடணும். அதே போன்றுதான் மூன்றாவதுல 5 இலக்கங்கள் இருக்கு. அப்போ 5 கம்பிகள் போடுவோம். 2 3 4 5 கம்பிகளை போட்டிங்கன்னு சொன்னால் இங்கே வாரத்தை ஒன்றுகள் 10கள் 100கள். அப்போ இது 100னிடம், இது 10னிடம், இது ஒன்றினிடம், இது முதலாம் தசமதானம், இது இரண்டாம் தசமதானம் என்று பார்த்து எழுதிவிட்டு 100னிடத்தில் பாருங்க 1 இருக்கு. ஸோ ஒரு வளையம் போடணும். 10னிடத்தில் எந்த பெருமானமும் இல்லாட்டி வளையம் போட தேவையில்லை. ஒன்றினிடத்தில் 9 இருக்கு. அப்போ 9 வளையம் போடணும். 2 3 4 5 6 7 8 9 வளையம் போடணும். முதலாம் தசமதானத்தில் ஒரு பெருமானம் இருக்கு, ஒரு வளையம். ரெண்டாம் தசமதானத்தில் 4 இருக்கு. ஸோ 4 வளையம் போடணும். இதே போன்றுதான் நான்காவதுல பார்த்தீங்கன்னா இந்த 3 இலக்கங்கள் இருக்கு. ஸோ 3 கம்பிகளை நீங்கள் என்ன செய்யணும், போட்டுக்கொள்ள வேண்டும். போட்டுவிட்டு இது ஒன்றுகள் முதலாம் தசமதானம் ரெண்டாம் தசமதானம் என்று போடணும். 1ஆம் இடத்து இலக்கத்தில் எந்த பெருமானமும் இல்லை. ஸோ வளையம் போட தேவையில்லை. முதலாம் தசமதானத்தில் 9 இருக்கு. ஸோ 2 3 4 5 6 7 8 9. ரெண்டாம் தசமதானத்தில் 2 இருக்கு. ஸோ 2 வளையம் போடணும். இவ்வாறு ஒரு தசம எண்ணை நீங்கள் இந்த அமைப்பில் எண் சட்டத்தில் குறித்து காட்ட வேண்டும். அடுத்த விடயத்தை பற்றி பார்ப்போம். இப்போ தொடர்ச்சியான மூன்றாவது கேள்வியை பாருங்க. ஒரு பின்னம் தரப்படும் பொழுது அந்த பின்னத்தை எவ்வாறு தசம எண்ணாக மாற்றுவது? அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த எழுதப்பட்ட ஒவ்வொரு பின்னத்திலையும் பகுதி என்ன பாருங்கடா, 10 100 1000 10000 இவ்வாறு அந்த 10 வலு நீங்கள் கிரேட் 6 7லையும் படிச்சிருக்கோம். 10 வலு வேற, 10 மடங்கு வேற. 10 மடங்கு என்று சொன்னால் தான் 10 20 30 40 50 போகிறதான் 10 மடங்கு. 10 வலு என்று சொன்னால் ஒன்றோட ஒரு பூஜ்ஜியம் சேர்ந்தா 10, ஒன்றோட 2 பூஜ்ஜியம் சேர்ந்தா 100, ஒன்றோட 3 பூஜ்ஜியம் சேர்ந்தா 1000. இவ்வாறு பூஜ்ஜியம் சேர சேர அதில் பெருமானம் அதிகரித்து கொண்டு போகும். இதுதான் 10னுடைய வலுவாக இருக்கும். அப்போ பகுதி எண் 10 வலுவாக இருந்தால் இலகுவாக தசம எண்ணாக மாற்ற முடியும். அப்போ இது ஒரு முறைமை பின்னம். உங்களுக்கு தெரியும், படிச்சுட்ட பின்னத்தில் பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருந்தால் அது முறைமை பின்னம். ஸோ 0 தசம் என்று போட்டு 10க்கு ஒரு பூஜ்ஜியம்ங்கிறதால தசத்துக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் வரணும். அந்த இலக்கம் மேலே இருக்கு. ஸோ 4 0 தசம் 4 என்று வரும். இதே போன்று இதுவும் ஒரு முறைமை பின்னம். 0 தசம் என்று போட்டு 100க்கு 2 பூஜ்ஜியம். அப்போ 2 இலக்கம் வர வேண்டும். ஸோ அந்த மேலுக்கு அந்த 2 இலக்கமும் காணப்படுது. அப்போ 0 தசம் 2 8 என்று வரும். மூன்றாவது பாருங்க, இதுவும் ஒரு முறைமை பின்னம். ஸோ 0 தசம் என்று போட்டு 10க்கு ஒரு பூஜ்ஜியம். அந்த இலக்கம் மேலுக்கு இருக்கு. ஸோ எழுதி கொள்ள வேண்டும். 0 தசம் 7 என்று வரும். அதே போன்றுதான் நான்காவதுல இதுவும் ஒரு முறைமை பின்னம். 0 தசம் என்று போட்டு 100க்கு 2 பூஜ்ஜியம். அப்போ தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் வரணும். அந்த 2 இலக்கம் இல்லை, ஒரு இலக்கம் தான் இருக்கு. அப்போ ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு அந்த 9 இவ்வாறு பார்த்து எழுத வேண்டும். 0 தசம் 0 9 என்று வரும்.
அப்போ அதே போன்று ஐந்தாவது பாருங்கடா, இதுவும் ஒரு முறைமை பின்னம் 0 தசம் என்று போட்டு 100க்கு 2 பூஜ்ஜியம். அப்போ தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் வரணும், அந்த இலக்கம் இருக்கு. ஸோ பார்த்து எழுதும்போது 0.30 வரும். அதே போன்றுதான் இறுதி கேள்வியும், பகுதி எண்ணை விட தொகுதி எண் சின்னது, முறைமை பின்னம் 10 வலு. ஸோ 0.10க்கு ஒரு பூஜ்ஜியம்ங்கிறதால அந்த இலக்கம் இருக்கு. அப்போ 0.8 வரும். இப்போ அடுத்ததை பாருங்க, ஒரு சார்ட் ஒன்று தரப்படுது. எண் இலக்கம் அமைந்துள்ள இடத்தின் பெயர் அந்த இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெயர் என்று தரப்படுது. அப்போ 2 ஃபர்ஸ்ட் அந்த இலக்கத்தை பாருங்க, 2 அந்த தரப்பட்ட தசம எண்ணில் 2 இன்னும் இருக்கு, அது 1ஆம் இடத்து இலக்கம். அப்போ எழுதி கொள்ள வேண்டும் ஒன்றினிடம் அல்லது ஒன்றுகள் என்று எழுதலாம். அந்த இலக்கத்தினால் வகை குறிக்கப்படும் பெயர் அந்த பெருமானம், பெயருங்கிறது அதில் பெருமானம் கேட்கப்படுது. 1ஆம் இடத்தில் 2 இருக்கிறதால அதில் பெருமானம் 2 என்று வரும். இதே போன்றுதான் 0.61 6 வருது. 6ங்கிறது முதலாம் தசமதானம். அப்போ நீங்கள் எழுதி கொள்ள வேண்டும் முதலாம் தசமதானம், அல்லது நீங்கள் இப்படியும் போடலாம், 10ல் 1 போட்டாலும் முதலாம் தசமதானம் தான். வகை குறிக்கும் பெருமானத்தை கேட்டா பிள்ளைகள் தெளிவாக பாருங்கடா, 10 போட்டு முதலாம் தசமதானம் தானே, அதனால 10 போட்டுருக்கு. 2ஆம் தசமதானம் என்றா 100 போட வேண்டும். 3ஆம் தசமதானம் என்றா 1000 போடணும். இப்போ முதலாம் தசமதானத்தில் என்ன பெருமானம் இருக்கு? 6. அதை மேலே போட்டிங்கன்னு சொன்னால் 10ல் 6 வரும். அப்போ இதில் தசம எண் 0.6 என்று வரும். இதே போன்றுதான் 21.17 இந்த 7 குறித்து காட்டுகின்றது. அப்போ 7ங்கிறது 2ஆம் தசமதானம் என்று வரும், அல்லது 100ல் 1 போடலாம். அப்போ 100 என்று போட்டு 2ஆம் தசமதானத்தில் என்ன பெருமானம் இருக்கின்றது? 7 இருக்கு. அப்போ 7 போட்டிங்க என்று சொன்னால் இதில் தசம எண் 0.07 என்று சொல்லியிருக்கேன். காரணம் 100க்கு 2 பூஜ்ஜியம் என்றால் தசத்துக்கு வலது பக்கம் 2 இலக்கம் வரணும், மேலுக்கு ஒரே ஒரு இலக்கம் இருக்கு. அப்போ ஒரு பூஜ்ஜியத்தை போட்டு தான் அந்த இலக்கத்தை சேர்க்க வேண்டும். 0.07. அதே போன்று தான் 1.03ல் பூஜ்ஜியத்தை குறிக்கின்றது. அப்போ பூஜ்ஜியம்ங்கிறது முதலாம் தசமதானம். அப்போ 10 என்று போட்டு அந்த முதலாம் தசமதானத்தில் 0 வருது. 0 வந்தால் நீங்கள் அதை 0 என்று போட்டாலும் சரி, தொகுதி எண் 0 வந்தால் ஆன்சர் 0 தான், 0 என்று போடலாம். அடுத்ததை பாருங்கள், 145.91 என்று வருது. 91 என்று சொன்னால் அந்த 9ங்கிறது முதலாம் தசமதானம். அப்போ 10 என்று போட்டு அதில் 9 இருக்கு. ஸோ மேலே 9 போட்டிங்கன்னா 9 போட வேண்டும். ஸோ 0.9 என்று அதில் வகை குறிக்கும் பெருமானம் கிடைக்கும். அப்போ இவ்வாறு தான் ஒரு தசம எண்ணினுடைய இடத்தின் பெயர், வகை குறிக்கும் பெருமானம், இப்படியான கேள்விகள் வரும்போது இந்த மெத்தடில் செய்யணும் பிள்ளைகள். அப்போ இன்றைய நாள் வகுப்பில் இவ்வளவு விடயமும் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இங்கு சொல்லப்பட்ட அனைத்தையும் உங்களோட கொப்பியில் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது சம்பந்தமான வேக் ஷீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும். அந்த வேக் ஷீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டு, மற்றும் ஒரு காணொளியில் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயங்கள் காணப்படுகின்றது. அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.